வணக்கம், நான் கௌஷிக். ஸோ இந்த வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இது வரைக்கும் தமிழ் சினிமால இருந்து பாலிடிக்ஸ்க்கு வந்த டாப் 5 ஸ்டார்ஸ் யார் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த லிஸ்ட்டில் டாப் 5 இருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் தாங்க. தளபதி விஜய் அவர்கள் ரீசெண்டாக தான் அரசியல் வாழ்க்கைக்கு வந்தாங்க. ஸோ 2024 தான் அவங்களுடைய பாலிடிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அவங்களுடைய கட்சி பேர் வந்து தமிழக வெற்றி கழகம். வரப்போகிற 2026 எலெக்ஷன் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான எலெக்ஷனாக இருக்க போகுதுங்க. ஓகே, இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு டாப் 5ல தளபதி விஜய் அவர்கள் தான் இருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் கமல்ஹாசன் அவர்கள் தான். ஆக்டர் கமல்ஹாசன் அவர்கள் வந்துட்டு 2018ஆம் ஆண்டு தாங்க வந்துட்டு அரசியலுக்குள்ள வந்தாங்க. ஸோ அவங்களோட கட்சியின் பெயர் வந்துட்டு மக்கள் நீதி மையம்ங்க. இப்பவும் அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ கூட அவங்க எம்பி கூட ஆயிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்ல கமல்ஹாசன் அவர்கள் 4th பிளேஸ்ல இருக்காங்க. இந்த லிஸ்ட்ல டாப் 3ல இருக்குது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய லெஜண்டரி ஆக்டராக இருந்தாங்க. ஸோ அவங்க 2005ஆம் வருஷம் வந்துட்டு அவங்க பாலிடிக்ஸ்குள்ள என்ட்ரி ஆனாங்க. கட்சியோட பெயர் வந்துட்டு அவங்களோட கட்சியோட பெயர் வந்துட்டு தேசிய திராவிட முற்போக்கு கழகம்ங்க. இந்த கட்சி வந்து 2011ஆம் ஆண்டு எதிர்கட்சியாக கூட ஆனிச்சு. ஸோ விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். இப்போதைக்கு அவங்க இல்லை, பட் அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் இன்று வரைக்கும் அவரை பற்றி பேசப்பட்டு தாங்க இருக்கு. ஓகே, இந்த லிஸ்ட்ல வந்துட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 3வது பிளேஸ்ல இருக்காங்க. இந்த வீடியோவில் டாப் 2ல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் தாங்க. ஸோ ஜெயலலிதா அவர்கள் நம்ம தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே அன்போட அம்மான்னு அழைக்கப்பட்டாங்க. இவங்க வந்துட்டு தமிழ் சினிமாவில் ஒரு பீக்ல இருந்தாங்க. அங்கிருந்து அவங்க அரசியலுக்கு வந்தாங்க. அரசியலுக்கு வந்து தமிழ்நாட்டில் 6 முறை முதலமைச்சராகவும் இருந்திருக்காங்க. ஸோ அம்மா அவர்களை பற்றி நான் தான் அவங்ககிட்ட சொல்லணும் அவசியம் கிடையாது. இந்த லிஸ்ட்ல அம்மா அவர்கள் 2வது பிளேஸ்ல இருக்காங்க. இந்த லிஸ்ட்ல டாப் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் தாங்க. ஸோ எம்ஜிஆர் அவர்கள் வந்து தமிழ்நாடு மக்களால் ரொம்ப பெரிய அளவில் கொண்டாடப்பட்டாங்க. அவங்க வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பீக்ல கூட இருந்தாங்க. அங்கிருந்து அவங்க அரசியலுக்கு வந்தாங்க. அது இல்லாமல் ஏடிஎம்கே பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணதும் எம்ஜிஆர் அவர்கள் தான். ஸோ எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு 1977லேருந்து 1987 வரைக்கும் சிஎம் வந்திருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்ல டாப் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது எம்ஜிஆர் அவர்கள் தான். ஓகே, இந்த டாப் 5 லிஸ்ட்ல உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்றதே கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.